வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற பாடத்தலைப்பின் கீழ் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்பட்டது. அதனுடைய முதல் கூட்டம் பம்பாயில் டிசம்பர் மாதம் நடைபெற்றது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பாடத்தில் நம்ம தேசியம்னா என்ன, அப்புறம் இந்திய தேசியத்தினுடைய எழுச்சி, இந்திய தேசிய அதாவது அகில இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட சங்கங்கள், அகில இந்திய அளவில் சங்கங்கள் உருவாக்கப்படுவதற்கான காரணம், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? முதலாவதாக பார்த்தீங்கன்னா தேசியம். தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரிவான தளத்தில் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளப்படுகிறது. தேசியம் அப்படிங்கிறது என்னது? ஒரு நாட்டிற்கு, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு விசுவாசமாகவும் அந்த நாட்டின் மீது பக்தியாகவும் இருத்தல் தான் தேசியம் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளப்படுகிறது. அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்து அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடு மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்காகும். நமக்கு ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்து அப்படியே போகலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தேசியம் அப்படிங்கிறது தேசத்தை பற்றிய ஒரு தன்னுணர்ச்சி விழிப்பாகும். அடுத்து தேசியம் அப்படிங்கிறது மனிதன் விரும்பி வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்ச்சி. அது பிறக்கும் போதே வரும் அப்படின்னு கிடையாது. ஒரு மனிதன் அவனாக விரும்பி அவனுடைய நாட்டின் மீது விசுவாசமாகவும் அவனுடைய நாட்டின் மீது பக்தியோடும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, தன்னுணர்ச்சியாக ஏற்படக்கூடிய ஒரு விழிப்பை தான் தேசியம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த முதல் 2 பாயிண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். அரசியல், பொருளாதார, இன, மொழி, கலாச்சார, சமுதாய, சமய சூழ்நிலைகள் ஒரு நாட்டு மக்களை தேசிய உணர்வு கொள்ள செய்கிறது. சரிங்களா? ஒரு நாட்டு மக்களை தேசிய உணர்வு கொள்ள செய்வது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய அரசியல், பொருளாதாரம், இனம், மொழி, கலாச்சாரம், சமுதாய மற்றும் சமய சூழ்நிலைகள் தான் ஒரு நாட்டு மக்களை தேசிய உணர்வு கொள்ள செய்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசியம் அப்படிங்கிறது என்னன்னா, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எதிர்விளைவு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசியம். சரிங்களா? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எதிர்வினை விளைவாகும். ஆங்கிலேய ஆட்சி எதிர்ப்பே இந்திய தேசியமாக வடிவெடுத்தது. நம்முடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்களே, அவர்கள் ஆட்சியினுடைய அவர்களுடைய ஆட்சிக்கு இந்தியர்களுடைய எதிர்ப்பு தான் என்னது இந்திய தேசியமாக வடிவெடுத்தது. அடுத்து இந்திய தேசியத்தினுடைய எழுச்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தேசியத்தின் எழுச்சி 19ஆம் நூற்றாண்டினுடைய 2வது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் புதிய சமூகத்தினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. சரிங்களா? நமக்கு தெரியும், ஆங்கிலர் மெக்காலே சிஸ்டம் மூலயமாக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் சார்லஸ் வுட் அறிக்கை இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு மகாசாசனமாக கருதப்படுது. அதன் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலங்களில் இந்தியர்களிலே மேலை கல்வி கற்ற ஒரு நடுத்தர வர்க்கம் உருவாகுது. அந்த வர்க்கத்தை ஆங்கிலேயர்கள் பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். இதெல்லாம் நம்ம தேசிய மறுமலர்ச்சியில் பார்த்துருப்போம். அந்த படித்த சமூகத்தினுடைய மத்தியில் தான் இந்த தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வானது ஏற்படுது. படிக்காமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. படிக்கும் பொழுது ஆங்கிலேயருடைய அலுவலகத்தில் இவங்க எழுத்தர்களாகவோ மற்ற பணிகளுக்கோ வேலைக்கு போகும் பொழுது ஆங்கிலேயர்கள் அவர்களிடம் இனப்பாரபட்சம் காட்டுறது, இவர்களுக்கு ஊதியம் கம்மியாக கொடுக்கறது. சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆங்கிலேயருடைய காலத்தில் இந்தியர்களுக்கு அதிகபட்ச சம்பளமாகவே எவ்வளோனா 500 ரூபா தான். 500 ரூபா வாங்கக்கூடிய போஸ்டிங் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதே போல் ஆங்கிலேயர்கள் சில உரிமைகளை கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இது போன்றதை அவங்க ரொம்ப நெருக்கமாக, நெஞ்சுக்கு நெருக்கமானது, அவங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ நமக்கும் இந்த போன்ற சுதந்திரங்கள்லாம் வேணும், நமக்கும் அரசியல் குறித்த விழிப்புணர்வு வேணும். இந்த பிரிட்டிஷுடைய ஆட்சி அதிகாரத்தில் நம்ம மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுது, நமக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் கிடைக்கல அப்படின்ற விழிப்புணர்வு என்னது அப்போ படிச்சிருந்தாங்களே அந்த புதிய சமூகத்தினரிடையே ஏற்படுது. அதன் காரணமாகத்தான்
சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்களை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களிடையே வந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த தீண்டாமை போன்ற பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாமே வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய 2வது பாதியில் தான் வந்து நடந்துட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசம், தேசியம் மற்றும் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்களை அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வை எடுத்தும் முக்கிய பணியை வந்து இந்த அறிவாளர்கள் மேற்கொண்டனர். ஏற்கனவே கொஞ்சம் படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்முடைய தேசம் குறித்தும் தேசியம் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் என்னது மக்களாட்சி, என்னது மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி, அப்போ நம்மை நாமே ஆளணும் அப்படி இருக்குது சட்டத்தின் ஆட்சி, இது போன்ற கருத்துக்கள் குறித்து மற்ற அதிக எண்ணிக்கையிலான இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே வந்து இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் பல முக்கிய பங்கை ஆற்றியவர்கள் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டில் உருவான கல்வி கற்ற ஒரு சமூகத்தினர். அடுத்து பாருங்க, வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களுடைய வளர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் 1709 சீகன் பால்க்கு வந்து இங்கே தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை நிறுவியிருப்பார், சரிங்களா. அப்புறம் பைபிளை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஐரோப்பிய மொழிகள் அல்லாது இந்திய மொழிகளிலேயே அச்சு இயந்திரத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் மொழி வந்து நம்முடைய தமிழ் மொழி தான். அதற்கப்புறம் கோவாவில் வந்து தம்பிரான் வணக்கம் அப்படின்ற ஒரு நூல் வந்து என்னது தமிழில் வெளியிடப்பட்டிருக்கு. இது போன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த படித்த வர்க்கத்தினர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்தந்த பகுதியில் நம்ம மெக்காலே சிஸ்டம்லேயே 2 டீம் உருவாகும். மேலை தேசிய கல்வி, அப்புறம் கீழே தேசிய மரபுக்குழு அப்படின்னு சொல்லி உருவாகும். வட்டார மொழியில் கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருப்பாங்க. ஆங்கில வழியில் வந்து இந்தியர்கள் கல்வி கற்பிக்கணும் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க. அப்போ மெக்காலே வந்து என்ன பண்ணுவார், அந்த மரபுக்குழு ஆங்கில வழியில் தான் உயர்கல்வி இந்தியர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு இருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த வட்டார மொழியிலே வந்து என்ன செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வழங்கப்படணும் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வட்டாரங்கள்லேயே வந்து அந்தந்த வட்டார மொழிகளில் அந்தந்த பிராந்தியங்கள்லேயே வந்து அந்தந்த பிராந்திய மொழிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அச்சு ஊடகங்கள் வந்ததுனால பத்திரிகைகள் வெளியிடுறாங்க, பல்வேறு விதமான பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. அந்த பத்திரிகைகளின் வாயிலாக அந்த அறிவுஜீவியினுடைய அந்த கல்வி கற்றவர்களுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள், சரிங்களா, கருத்துக்களை வந்து பரப்பக்கூடிய போட்டியில் வந்து இந்த அச்சு ஊடகங்கள் வந்து மிக முக்கியமான பங்காற்றியது. இந்திய தேசியத்தை இந்திய மக்களுடைய பரப்புவதில் வந்து அச்சு ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளுடைய பங்களிப்புங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு மிக ஒரு பரவலானது. ஏன்னா ஒரு பத்திரிகை வந்து வெளியிடுதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிகிற அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள், பத்திரிகைகளுடைய அச்சு ஊடகங்களுடைய செயல்பாடானது இருந்துச்சு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்திய முழுவதும் தொடர்புகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தனர். அந்த படித்த வர்க்கத்தினர் வந்து எண்ணிக்கையில் வந்து மிக குறைவாக தான் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு தொடர்புகள் இருந்துச்சு. அவருடைய கருத்துக்களை வந்து அகில இந்திய முழுவதும் உருவாக்குனாங்க, பரப்புனாங்க, சரிங்களா. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டல்கோசி பிரபு 1856 அறிமுகப்படுத்திப்பார் தந்தி சிஸ்டம், அதற்கப்புறம் ரயில் போக்குவரத்து. அப்போ அதன் காரணமாக இந்தியாவினுடைய ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு போக முடியுது. அப்போ படித்தவங்க வியாபாரத்திற்காகவோ மற்ற பல வேலைகளுக்காகவோ இந்தியாவினுடைய ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை இவர்கள் சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்குறது, இவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது. அப்படிங்கும் பொழுது ஒருத்தருடைய கருத்துக்கள் வந்து அகில இந்திய அளவில் இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பானது ஏற்படுது. அதன் காரணமாக இந்திய மக்களிடையே வந்து இந்த விழிப்புணர்வுகளையும் இவங்க அகில இந்திய அளவில் என்ன பண்ணுறாங்க, பரப்பக்கூடியதில் வந்து ஒரு முக்கிய பங்கு பெற்றிருந்தாங்க, சரிங்களா. அப்படி இருந்த அந்த படித்த வர்க்கத்தினர் யார் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அல்லது மருத்துவராக பணியாற்றினார்கள், சரிங்களா. இவர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் அந்தந்த வட்டாரங்களில் அந்தந்த பகுதிகளில் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்களும் சங்கங்களும் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட சில முக்கியமான சங்கங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஒரு அரசியல் சாராத ஒரு அமைப்பு வந்து என்னது, சென்னை வாசிகள் சங்கம். சென்னையில் இருக்கக்கூடிய வணிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றியாக என்ன வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1860-61 காலகட்டங்களில்
சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை உருவாக்கி சித்திரவதை சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அதன் காரணமாக வருவாய் அலுவலர்களால் வந்து துன்புறுத்தப்பட்ட விவசாயிகள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. இதுதான் வந்து சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு. அது மட்டும் இல்லாமல் என்னது இந்திய ஐசிஎஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதுக்கான தேர்வுகளை வந்துட்டு ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நடத்தணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் அவர்கள்லாம் வணிகர்கள் அப்படிங்கிற காரணத்தால் வணிகர்களுக்காக விதிக்கப்பட்ட வரிகளை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பரந்த அளவிலான பொதுமக்களுடைய பிரச்சனைகளை வந்து ஆங்கில அரசாங்கத்திட்ட எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா? அதே போல் பட்டய சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட பல்வேறு மக்கள்கிட்ட வந்து இவங்க கையெழுத்து வாங்கி மனுக்களை கொண்டு ஆங்கில பாராளுமன்றத்திட்ட கொடுத்துருப்பாங்க. இது போன்ற முக்கியமான வேலைகள் எல்லாமே சென்னை வாசிகள் சங்கம் வந்து செய்திருப்பாங்க. சென்னை வாசிகள் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜலோ லட்சுமி அரசு அவர்கள். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய அமைப்பு வந்து 1866 தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து என்னது கிழக்கிந்திய அமைப்பு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சபைனா சென்னை மகாஜன சபை, இல்லைன்னா மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க. 1884 உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா? பி ரங்கையா அவர்கள் தான் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? இந்த சென்னை மகாஜன சபையினுடைய ஒரு கூட்டம் தான் வந்து நமக்கு அடையாறில் பிரம்மஞான சபை அலுவலகத்தில் அந்த அடையாறு நடக்கும் பொழுது அந்த இடத்துல எடுக்கப்பட்ட முடிவு தான் அகில இந்திய அளவிலான ஒரு அரசியல் அமைப்பை வந்து நம்ம ஒரு அரசியல் சார்ந்த இயக்கத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதான் இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? 1885 இதனுடைய முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா பகுதியில் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்களால், எம்ஜி ரானடே சொல்கிறோம் இல்லையா, அவரால் வந்து பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1870 உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து வங்காள பகுதியில் பார்த்தீங்கன்னா வங்காள மாகாண சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு 1885 உருவாக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் அமைப்புகளும் அவர்கள் வந்து முனைப்பு காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வழக்கறிஞர்கள், படித்த பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாமே இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து இந்த படித்த வழக்கறிஞர்கள் எல்லாமே காலனி ஆட்சியை பற்றிய விமர்சனங்கள் செஞ்சுருப்பாங்க. அதில் முக்கியமான விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார விமர்சனம். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து அதில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றிருப்பார். சரிங்களா? இந்தியாவின் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை 1906 அந்த காலகட்டங்களில் வெளியிட்டிருப்பார். ரொம்ப முக்கியமான, அதில் வந்து தலா வருமானத்தை வந்து கணக்கிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியர்கள் வந்து பட்டினியாலும் பசியாலும் இறந்து கொண்டிருக்கும் பொழுது ஐரோப்பியர்கள் வந்து லண்டனுக்கு இங்கேருந்து கோதுமையும் அரிசியும் வந்து ஏற்றிட்டு போனாங்க. அதே போல் இந்தியாவில் வந்து வசூலிக்கப்படக்கூடிய பணமானது இந்தியர்களுடைய நலனுக்கு செலவிடப்படாமல் இங்கே இருந்துக்கிட்டு லண்டனில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக செலவிடப்படுகிறது. அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து தாயக கட்டணம் அப்படிங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து இங்கே எங்களுக்கு வரணும், இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது போன்ற பொருளாதார விமர்சனங்களையும் செஞ்சுருப்பாங்க. நமக்கு தெளிவாக தெரிஞ்சது பொருளாதார விமர்சனம் அப்படின்னாலே தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் தெரிவார். அதே தவிர ஒரு சிலரும் இருக்காங்க, நம்ம அவர்களை பற்றியும் பார்த்துடலாமா? பாருங்கள், காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவது தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்புகளில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி யாரெல்லாம் காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரொமேஷ் சந்திரதத். சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர் ரொமேஷ் சந்திரதத். இவங்க எல்லாமே காலனி ஆட்சியினுடைய பொருளாதாரம் பற்றி இந்த விமர்சனத்தை செய்வதில் வந்து முக்கிய பங்காற்றிய நபர்கள் இந்த 3 பேரும்: தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரொமேஷ் சந்திரதத். அடுத்து பாருங்க, இந்தியாவை வந்து அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாருடைய பலத்திற்கு அடிப்படை அப்படிங்கிறத அந்த தொடக்க கால தேசியவாதிகள் வந்து நன்கு உணர்ந்தனர். சரிங்களா? இந்தியாவை அடக்கி ஆள்றதையும் அவங்களுடைய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அவங்களுடைய நல்ல வெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே வந்து என்னது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஏன் எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகலை அப்படின்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷருடைய அண்டரில் வந்து ரூலிங்கில் இருக்கிறதா வந்து இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முடிவு செய்கிறாங்க. அடுத்து இந்திய தேசியத்தினுடைய எழுச்சிக்கான பல்வேறு முக்கிய காரணங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துக்கிறது
1857 பெருங்கிளர்ச்சி இருக்குல்ல, அது குறித்த ஓயாத நினைவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து 1857 பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள். சரிங்களா, இந்திய தேசிய இயக்கத்தினுடைய பிறந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, 1857 பேரெழுச்சி. அந்த புரட்சியானது ஒடுக்கப்பட்ட பின்பு ஆங்கிலேய இராணுவம் வந்து செய்த அட்டூழியங்கள் எல்லாமே வந்து இந்தியர்களால் வந்து என்னது பழி தீர்க்கப்படாமலே போச்சு. விக்டோரியா பேரறிக்கையோட என்னது எல்லா மக்களும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. இராணுவ சட்டங்களும் நடைமுறைகளையும் கூட பின்பற்றப்படாமல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சிகள் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்டோரியா அறிக்கையில் வந்து கூறப்பட்ட பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து என்னது காற்றில் பறக்க விட்டுருவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமலே போயிருப்பாங்க. எப்படி நம்ம மைசூர் போரில் ஆங்கிலேயர்களுக்கும் திப்புவுக்கும் நடைபெற்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து ஆங்கிலேயர் காற்றில் பறக்க விட்டாங்களோ, அதே போல் விக்டோரியா பேரறிக்கையில் வந்த நிபந்தனைகள் அதில் எல்லாமே வந்து அவங்க பெருசாக கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அது எல்லாமே தான் இந்த இந்திய தேசியனுடைய எழுச்சிக்கான ஒரு காரணங்களில் வரும். நம்ம பின்னாடி வரும் பார்ப்போம். சரிங்களா, அந்த 1857 புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் அப்போது இருந்த இராணுவ நீதிமன்றத்தினுடைய விசாரணை அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கிடைச்ச கைது செய்யப்பட்ட கைதிகள் வந்து குற்றம் செய்தவங்க செய்யாதவங்க அப்படின்னு சொல்லி எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் எல்லாத்தையும் தூக்கில் போடுறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. சரிங்களா, 1857 ஜூன் செப்டம்பர் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட செப்டம்பர் 20 தான் வந்து டெல்லியானது கைப்பற்றப்படுது ஆங்கில படைகளால். அங்கிட்டு இருந்து ஒரு 4-5 நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க, கான்பூர் அப்புறம் அந்த லக்னோ பகுதியெல்லாம் கைப்பற்றுவாங்க. சரிங்களா, 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் வந்து டெல்லி வந்து கைப்பற்ற போது அப்போது கைப்பற்றப்பட்டது குறித்து அப்போது இருந்த பம்பாய் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவர் பம்பாய் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து இந்தியாவுக்கு வரப்போகிற எதிர்கால அரச பிரதிநிதியாக வரப்போகிற சார் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவருக்கு எழுதிய கடிதத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த சார் ஜான் லாரன்ஸ் அவர்கள் இந்தியாவில் வந்து எந்த காலகட்டங்களில் நமக்கு அரச பிரதிநிதியாக வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1864. அதாவது பம்பாய் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டன் வந்து டெல்லி கைப்பற்றப்பட்டதை பற்றி சொல்கிறாங்க. டெல்லி எப்படியெல்லாம் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாதிர் ஷாங்கிறவங்க இந்த பார்சிக பகுதி ஆப்கானிய பகுதியிலிருந்து வந்து கடைசியாக வந்து இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த முகலாயருடைய மயிலாசுரம் இருக்கு இல்லையா, மயிலாசுரம் அதெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சு போயிருப்பாங்க. நாதிர் ஷா படையெடுப்பு அவர் சொல்கிறாங்க, நாதிர் ஷா கொள்ளையடிச்சதை விட அதை எல்லாமே நம்ம மிஞ்சிட்டோம். நண்பன் பகைவன் நல்லவன் கெட்டவன் எதுவுமே தெரியல, முழு அளவிலான பழிவாங்குதல் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி டெல்லி கைப்பற்றப்பட்டது குறித்து எல்பின்ஸ்டன் வந்து சார் ஜான் லாரன்ஸ் அவர்களுக்கு சொல்கிறாங்க. எல்பின்ஸ்டன் வந்து பம்பாய் மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவர். சார் ஜான் லாரன்ஸ் வந்து இந்தியாவுடைய எதிர்கால அரசு பிரதிநிதி 1864 அரசு பிரதிநிதியாக வரப்போகிறவர். அவருக்கு எழுதினா லெட்டர்லேருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, அடுத்து ஆங்கிலேயருடைய இனப்பாகுபாடு, இதுவுமே வந்து இந்திய தேசிய உருவாக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் இனப்பாகுபாட்டு கொள்கையை பின்பற்றினாங்க. நமக்கு தெரியும், வேலூர் கிளர்ச்சியிலேருந்தே இனப்பாகுபாட்டு கொள்கையை தான் அவங்க பின்பற்றி வர்றாங்க. உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டது மக்கள் இந்திய எதிர்ப்பு கொள்கையின் நடவடிக்கையாக கருதினர். சரிங்களா, அப்போ இந்திய மக்கள் நினைக்கிறாங்க, திட்டமிட்டே வேணும்னே நம்மளை வந்து ஹை போஸ்டிங் தராமல் அப்படியே வச்சுருக்காங்க, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து எல்லா அதிகாரங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு கலெக்டர்ஸ் போடுவாங்க. அந்த கலெக்டர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஐஏஎஸ் படிக்கிறோம் இல்லையா, அப்போ பிரிட்டிஷ் டைமில் வந்தது இந்தியன் சிவில் சர்வீஸ் தான். சரிங்களா, ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிஎஸ் எக்ஸாமு நடத்துகிறாங்க. அந்த தேர்வில் வெற்றி பெற்றவங்க வந்து கலெக்டராக வந்து இந்தியாவில் வேலை வைப்பாங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்களும் இந்த ஐசிஎஸ் எழுதலாம், இந்தியர்களும் ஐசிஎஸ் எழுதலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அப்போது பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் இந்த ஐசிஎஸ் தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு வந்து 21 இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது இந்தியர்கள் வந்து அதிகமாக வந்து இந்த ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெறதை பார்த்துட்டு இந்தியர்கள் அதிகமாக கலெக்டர்ஸாக வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வயது வரம்பை 21லேருந்து 19 குறைக்கிறாங்க.
சரிங்களா, 19 குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் தேர்விற்கானது வந்து எங்கே நடக்கும்னா இங்கிலாந்தில் தான் நடந்துச்சு. அதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம சென்னை வாசிய சங்கம் சொல்லியிருப்பாங்க, இந்த தேர்வில் ஒரே நேரத்தில் இங்கிலாந்தில் மட்டும் நடத்தாதீங்க, ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து போய் இங்கிலாந்தில் தேர்வு எழுதிட்டு வருது சிரமம், இந்தியாவிலையும் நடத்துங்க இங்கிலாந்தில் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிரிட்டிஷ் அரசு செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ வயது வரம்பு குறைக்கப்பட்டது. இதுவுமே வந்து என்னது, அவருடைய இனப்பாகுபாட்டை வந்து காட்டுது. இந்தியன்ஸ் வந்து என்னது கலெக்டர்ஸாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன, இந்தியன்ஸ் வந்து அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, வயது வரம்பை குறைச்சிட்றாங்க. அடுத்து இதை போலவே குடிமைப்பணி தேர்வில் ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் கற்றறிந்த நடுத்தர வர்க்கத்தினர் வைத்த கோரிக்கையும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட அடக்குமுறை மற்றும் சுரண்டல் நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய வைசிராயாக இருந்த லிட்டன் பிரபு, சரிங்களா, இந்திய வைசிராயாக இருந்த லிட்டன் பிரபு அவர் எந்த காலங்களில் வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தார். வைஸ்ராய் அப்படின்னா அரச பிரதிநிதி. இந்தியாவினுடைய முதல் வைஸ்ராய் வந்து கானிங் பிரபு 1858 சரிங்களா, பெருங்கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதுக்கப்புறம் கானிங் பிரபு தான் வந்து எனது முதல் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டிருப்பார். அதனைத் தொடர்ந்து வைஸ்ராய்கள் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்போ 1876 ஒரு 8 வருஷம் கழிச்சு பார்த்துக்குங்க, 1876 80 வரைக்கும் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்த லிட்டன் பிரபுனுடைய கொள்கை வந்து எனது எதிர்மறை விளைவுகளை தந்து, அவர் பல்வேறு விதமானது தலையிடா கொள்கையெல்லாம் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது டெல்லி தர்பார் நடத்துவார், தலையிடா கொள்கையை பின்பற்றுவார், இது போன்ற விஷயங்கள் செய்வார். அவருடைய அடக்குமுறை கொள்கைகள் எல்லாமே வந்து எனது இந்தியர்களுடைய ஒரு ஆங்கிலேயருக்கு எதிரான விளைவை வந்து தந்தது. இந்திய நாடானது கடுமையான பஞ்சத்தின் பிடியில் சிக்கி கிடந்த பொழுது லிட்டன் பிரபு என்ன பண்ணுறான்னா, டெல்லியில் ஆடம்பரமாக டெல்லி தர்பாரை கூட்டி அதை கோலாகலமாக கொண்டாடுறான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமே 1877 என்ன பண்ணுறான் நமக்கு தெரியும். 1877, 78, 76, 78 மதராஸ் பஞ்சம் ஞாபகம் இருக்குதுங்களா? மதராஸ் பஞ்சம் இந்த காலகட்டம், சின்ன தாதுவரோட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் 1877 பதவிக்கு வந்த அடுத்த வருஷமே நாடு பஞ்சத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், பஞ்சத்தின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றுறான். அது மட்டும் இல்லாமல் டெல்லி தர்பாரை கோலாகலமாக கொண்டாடுறான். இது எல்லாமே பார்க்கும் பொழுது மக்களுக்கு ரொம்ப வெறுப்பும் கோபம் வருது. அது மட்டும் இல்லாமல் அப்போது நடைபெற்ற 2வது ஆப்கானிய போர், ஆங்கிலேயர்கள் வந்து ஆப்கானியருக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1878 80 வருஷம் 2 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரில் இந்தியாவினுடைய கருவூலத்தையே ஆங்கிலேயர்கள் வந்து இந்த போருக்காக செலவு பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் காசை என்ன பண்ணுறாங்க, இங்கே வரக்கூடிய டேக்ஸ் எல்லாம் வாங்கி இங்கே இருக்க மக்களுக்கு செலவு செய்யாமல் கொண்டு போய் லண்டன் கொடுக்குறானுங்க. இங்கே இருக்கிற படை வீரர்களே சம்பளத்துக்கு கூப்பிட்டு போய் நாடு கடந்து கூப்பிட்டு போய் ஆப்கானிஸ்தானுக்கு கூப்பிட்டு போய் அங்கே போரில் சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்திய கருவூலத்தை காலி பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் போர் செஞ்சுட்டு வந்தவனுக்கு ஓய்வூதியம் தருவாங்களே, அந்த ஓய்வூதியத்தை கட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிட்டு சண்டையில் ஈடுபடுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸையும் கட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் தர்றது, ஓய்வூதியம் கட் பண்ணுறதெல்லாம் 1857 புரட்சியில் வர்றது. ஸோ நம்ம இதோட பார்த்துக்கலாம். இப்போ இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான முறைகளில் வந்து இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் வந்து அடக்கி ஆள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு எதிரான விழிப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னன்னா இந்திய தண்டனை சட்டம். சரிங்களா, இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பிற்காலத்தில் பாலகங்காதர திலகர் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாங்க. சரிங்களா, அது அந்த பாடம் வரும்பொழுது நம்ம பார்ப்போம். சரிங்களா, அப்போ ஆங்கில அரசுக்கு எதிராக இந்திய மக்களிடையே விழிப்புணர்வை தூண்டக்கூடிய முயற்சிகளை செய்பவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒடுக்குமுறை சட்டம். என்னது, இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. அது மட்டும் இல்லாமல் அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னா அது இந்திய ஆயுத சட்டம். சரிங்களா, அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம்னா இந்திய ஆயுத சட்டம். அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம். சரிங்களா, அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் சொல்லுவாங்க. பிராந்திய மொழி சட்டம்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டம். இந்த 2 சட்டங்களுமே இந்திய மக்களுடைய பல்வேறு விதமான எதிர்ப்புகளை வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்னது பெற்று தந்தது. சரி, இந்த அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் அதாவது இந்திய ஆயுத சட்டமும் பிராந்திய மொழி பத்திரிகை சட்டமும் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1978ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்தியர்களை தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. இது எல்லாமே வந்து என்னது, இந்தியர்களை ஒடுக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட சட்டம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங்ஸ்லையுமே வந்து இவங்க இந்தியன்ஸுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு அகென்ஸ்டான பல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. பஞ்சாப் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஜவுளி பருத்தி ஆலை முதலாளிகள் தொழிலாளிகள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போராட்டம் செஞ்சுருப்பாங்க. 1870-75 காலகட்டங்களில். சரிங்களா? போராட்டங்கள் செஞ்சுருப்பாங்க. அது நம்ம அடுத்த பாடத்தில் வரும், பார்ப்போம். இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இழை துணிகளின் மீதான சுங்க வரியை வந்து குறைச்சிட்றாங்க. இந்தியாவிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ட்ரேடர், பிரிட்டிஷ் வியாபாரி இந்தியாவுக்கு கொண்டு வரான். அப்போ அவனுக்கு வந்து வரியை குறைச்சிட்றாங்க. அடுத்து பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு இங்கேருந்து நம்ம பருத்தி இழை துணியில் அங்கே கொண்டு வரலாம், அதன் மீதான வரியை வந்து என்ன பண்ணுறான், கூட்டுறான். அப்போ இங்கே இருக்கிற வந்து அங்கே போய் கொடுக்கும்பொழுது வரியை அதிகமாக கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவனுக்கு வரி கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது, பாரபட்சமாக தானே இருக்குது. அப்போ இது வந்து இங்கே இந்திய வியாபாரிகளுக்கு பெரும் துன்பமாக இருக்குது. இதை எதிர்த்து இந்திய வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டங்கள் செய்கிறாங்க. திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இழை துணிகளின் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதும், இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இழை துணிகளின் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டதும் நாடு முழுவதும் மன நிறைவின்மையை ஏற்படுத்தியது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு அரச பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான அரசு பிரதிநிதி ரிப்பன் பிரபு அவர்கள் தான். அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அவர் தான் வந்து இந்தியர்களுக்கு என்னது, சுதந்திரத்தின் சுவையை உணரச் செய்தவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ரிப்பன் பிரபு. அவர் தான் வந்து இந்தியா அந்த உள்ளாட்சி துறையினுடைய தந்தை. உள்ளாட்சி நிர்வாகமானது இந்தியர்கள்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி லோக்கல் பாடிஸை கூட என்னது, இந்தியன்ஸை வச்சே பண்ண சொல்லியிருப்பார். ரிப்பன் பிரபு அவர்கள் அவருடைய காலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்பர்ட் மசோதா. சரிங்களா? இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வர்றாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1883. 1882 உள்ளாட்சியில் வந்து சீர்திருத்தங்கள் செஞ்சிருப்பார். சரிங்களா? உள்ளாட்சியில் வந்து இந்தியர்களை வந்து பணியமர்த்திருப்பார். அந்த விஷயத்தை செஞ்சது 1882. அதற்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாரு, இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வர்றாரு 1883. இந்த மசோதாவோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு வரைக்கும், அதாவது இல்பர்ட் மசோதாவிற்கு முன்பு வரைக்கும் ஒரு இந்திய நீதிபதியானவர் இந்திய குற்றவாளிகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும், விசாரித்து தண்டனை வழங்க முடியும். சரிங்களா? ஐரோப்பியர்கள் நீதிபதி தான் வந்து ஐரோப்பியர்களையும் இந்தியர்களையும் விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய நீதிபதிகளாக இருந்தாங்க. ஆனால் இந்த இல்பர்ட் மசோதாவிற்கு பிறகு என்ன நடக்குன்னா, இந்திய நீதிபதிகள் கூட ஐரோப்பிய குற்றவாளிகளை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த மசோதா தான் இல்பர்ட் மசோதா. இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க, நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க கூட, ஏன்னா அவனுக்கு இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆதிக்க வர்க்கமாகவே இருக்கானுங்க. சரிங்களா? ஆதிக்க வர்க்கமாகவே இருக்கானுங்க. அவனை திடீர்னு வந்துட்டு அவனுக்கு கீழே அவனை வச்சுட்டு இருந்து, அவனுக்கு கீழேன்னு அவனுக்கு நினச்சிட்டு இருந்த ஒரு பர்சன், ஒரு ப்ரீடு வந்துட்டு அவனுங்களை நீ வந்து என்கொயரி பண்ணலாம், அவங்கள வந்துட்டு நீங்கள் கன்வெக்ஷன் கொடுக்கலாம். கன்வெக்ஷனாக தண்டனை, நமக்கு கலைச்சொற்கள் வந்திருக்கும், கன்வெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது, இவ்வளோ நாள் நம்ம மேலே இருக்கோம், அவனுக்கு என்ன நினச்சிக்கோ, நம்ம வானலாவே அதிகாரம் கொண்டவர்கள், இந்தியர்களை ஆள்வதற்காக, உலகை ஆள்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் வந்து எனது ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் பூரா. இது வந்து ஒரு பயங்கரமான கோபத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்குது. அதன் காரணமாக அதற்கு அடுத்த வருஷமே, அதாவது 1884 இந்த இல்பர்ட் மசோதாவில் வந்து ஐரோப்பியருடைய எதிர்ப்பின் காரணமாக சில மாற்றங்கள் செஞ்சு இல்பர்ட் மசோதாவில் திருத்தமானம் செய்யப்பட்டது. இந்த திருத்தத்தின் காரணமாக இந்த இல்பர்ட் மசோதா எதற்காக கொண்டு வரப்பட்டதோ, இந்திய நீதிபதிகள் அனைவரும் ஐரோப்பியர்களையும் இந்தியர்களையும் விசாரிக்கலாம் அப்படின்ற அந்த மூல விஷயத்தை, அதில் இருக்கக்கூடிய அந்த கோர் கண்டென்ட்டை விட்டு லைட்டாக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே போல் இந்த 1883 இந்த காலகட்டங்களில் இல்பர்ட் மசோதா ஆதரவாக இந்தியாவில் மக்கள் எல்லாமே செஞ்சாங்க, புரட்சி பண்ணாங்க, போராட்டங்கள் செஞ்சாங்க. ஏன்னா இந்தியர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வருது இல்லையா, அப்போ அதை விட மாட்டாங்கல்ல, அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல, இந்த விஷயத்தில் தான் வந்து என்ன நினைக்கிறாங்க இந்தியன்ஸு, சரி இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே நமக்கான உரிய ஜஸ்டிஸ் கிடைக்காது, உரிய நீதியானது கிடைக்காது. அதற்கப்புறம் தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணுறாங்க. அதன் காரணமாக தான் அடுத்தடுத்து பிரம்மயான சபை கூட்டத்தில்
அகில இந்திய அளவிலான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்குறாங்க. பாருங்க, அப்படின்னு 83 இல்பர்ட் மசோதா வருது, பிரச்சனை வருது. இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. 84 இல்பர்ட் மசோதாவில் திருத்தம் நடக்குது. சரிங்களா? அடுத்து 85 காங்கிரஸ் உருவாது. அப்படியே ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தில் இந்திய தேசியத்தினுடைய எழுச்சியில் பத்திரிகைகளுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதனுடைய பார்த்தலாம் என்னென்ன பத்திரிகைகள்லாம் அப்போ இந்திய தேசியத்தை பரவலாக்குவதிலையும் மக்களுக்கு அரசியல் சமுதாய பொருளாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலையும் இந்திய தேசியத்தை வளர்த்தெடுப்பதிலையும் முக்கிய பங்காற்றிய பத்திரிகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டவை மிக முக்கிய நிகழ்வாகும். பத்திரிகைகள் தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில் மயமாக்குதல் போன்ற நவீன சிந்தனைகளை பரப்ப மக்களுக்கு உதவியது. சரிங்களா? பத்திரிகைகள் தான் என்னது மக்களுக்கு தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்குதல் இந்த விஷயங்கள்லாம் பற்றின செய்திகளையும் கருத்துக்களையும் மக்களிடையே பரப்புவதற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக உதவியாக இருந்தது இந்த பத்திரிகைகள் தான். இந்த பத்திரிகைகள் தான் என்ன செய்கிறாங்கன்னா அரசியலை, அப்போது இருந்த ஆங்கிலேய அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்ய தொடங்கின. ஆங்கிலேய அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செஞ்சு நாட்டினை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் பேசின. சரிங்களா? இந்திய நாட்டை பாதுகாக்கிறது குறித்தும் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்தும் பல்வேறு விதமான செய்திகளையும் கருத்துக்களையும் மக்களிடையே சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஸ்தாபனம், ஒரு அமைப்பு எது அப்படின்னா அச்சு ஊடகங்கள், பத்திரிகைகள். சரிங்களா? அப்படி முக்கியமான பத்திரிகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய வங்கமொழி பத்திரிகையான சம்வாத் கௌமுகி பத்திரிகையை இவர் வங்கமொழியில் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1821 ஆண்டு துவங்குறார். அது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பன்மொழி புலவர் இல்லையா? அரபு, பாரசீகம், ஹீப்ரு, வங்காளம், ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல்வேறு மொழிகள் அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தனாலையும் அதற்கு முன்பு இந்தியாவில் பாரசீக மொழி அலுவல் மொழியாகவும் நீதிமன்ற மொழியாக இருந்த காரணத்தால் அவருடைய பகுதி வாழ்ந்த பகுதி கல்கத்தா, அந்த பகுதியினால் அவர் பிராந்தியத்தில் என்னது ஒரு வங்க பத்திரிகையான சம்வாத் கௌமுகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக சரிங்களா பாரசீக மொழியிலான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையுடைய பேர் மீரத்துல் அக்பர் அப்படின்ற 2 பத்திரிகைகளையும் என்னது அவர் வெளியிடுறார் ராஜாராம் மோகன் ராய். அந்த பத்திரிகைகள் ரெண்டுமே பிரம்மையான கருத்துக்களை பிரம்ம சமாஜ கருத்துக்களை பரப்புது. அதுலேயுமே என்னது மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றியது. சரிங்களா? மக்களுடைய நலன் சார்ந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் மிக முற்போக்காக பங்காற்றிய பத்திரிகை ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய சம்வாத் கௌமுகியும் மீரத்துல் அக்பரும். பின்னர் மக்களுடைய கருத்துக்களை உருவாக்குவதற்காக எண்ணற்ற தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. சரிங்களா? எண்ணற்ற பிராந்திய மற்றும் தேசிய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. இந்த பத்திரிகைகள் எல்லாமே தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றின. சரிங்களா? தேசிய உணர்வை பேணுவதில் இந்த பத்திரிகைகள் மிகப்பெரிய பங்காற்றின. அந்த பத்திரிகைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த பஜார் பத்திரிகை, பாம்பே கிரானிக்கல், இந்தியன் மிரர், தி ட்ரிபியூன், தி ஹிந்து, சுதேசமித்ரன், ஆந்திர பத்திரிகா, கேரள பத்திரிகா இதெல்லாமே மக்களிடையே அரசியல் மற்றும் பொருளாதார விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய தேசியத்தை வளர்த்தெடுத்த முக்கிய பத்திரிகைகளில் சில பத்திரிகைகள். சரிங்களா? இந்த பத்திரிகைகள் மக்களுக்கு அரசியல் கல்வி அளித்தன. ரொம்ப முக்கியமானது பாருங்க, மக்களுக்கு என்னது அரசியல் கல்வி அளித்தன. மக்களாட்சி, மக்கள் உரிமை, சுயாட்சி, சட்டத்தின் ஆட்சி போன்ற அரசியல் கோட்பாடுகளை இந்த பத்திரிகைகள் தான் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த பத்திரிகைகளுடைய செயல்பாடுகள் இந்தியரிடையே ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. சரிங்களா? இந்தியர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றியது இந்த பத்திரிகைகளுடைய செயல்பாடுகள். சரிங்களா? அடுத்து இந்தியாவினுடைய பழம்பெருமையை வழங்குதல், இந்தியாவுடைய பழம்பெருமையான கலாச்சார விஷயங்களை வழங்குதல், அது தொடர்பான என்னென்ன காரணங்கள்லாம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய எழுச்சி ஏற்படுவதற்கான காரணங்களில் பார்ப்போமா? வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்ற கீழ் திசைவாதிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு அராபிய,
பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்து மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்கச் செய்தனர். இந்த அறிஞர்கள்லாம் வந்து சரிங்களா, பல்வேறு மொழிகளில் இருந்த அரபி மொழி, பாரசீக மொழி, சமஸ்கிருத மொழியில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லா மக்களும் படிக்கணும். ஏன்னா பிரிட்டிஷ் தான் எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் தானே கொடுத்துருக்கான். அதனால் எல்லாத்தையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோடனே படித்தவன் என்ன பண்ணுறான், புக்கை வாங்கி எல்லாத்தையும் படிச்சுட்டு அடடா பரவாயில்லையே, நம்ம இவ்வளவு பண்பாடு, இவ்வளோ உன்னதமான கருத்துக்கள், இவ்வளோ உன்னதமான இலக்கியங்கள், இவ்வளோ வளமை கொண்டதா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம், அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னெடுத்து கொண்டு போகணும், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இந்தியர்களிடையே வந்து ஏற்படுது. இந்தியாவினுடைய மரபு புலமை ஆகியவற்றுடைய செழுமையால் கவரப்பட்ட பல தொடக்க கால தேசியவாதிகள் இந்தியாவுடைய பண்டைய பெருமையை மீட்டெடுக்க ஆர்வத்துடன் மக்கள்கிட்ட வேண்டாங்க. சரிங்களா, பண்டைய பெருமையை மீட்டெடுப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க. தேசியத்தினுடைய குறிக்கோளானது சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, இது கொஞ்சம் மேலே தூக்கிறேன். தேசியத்தினுடைய குறிக்கோள், இந்த பாயிண்ட் பாருங்க. தேசியத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். சரிங்களா, தேசியத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியத்தினுடைய குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுக்கிறது. இதுதான் வந்து தேசியத்தினுடைய குறிக்கோளாக இருந்தது. மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை, உலகையே தடுமாற செய்யக்கூடிய பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, தேசியத்தினுடைய குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இது ரெண்டுமே சொன்னது அரவிந்த் கோஷ் தான். சரிங்களா, 2 பாயிண்டாக கொடுத்துட்டேன். தேசியத்தினுடைய குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை வந்து இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா அரவிந்த கோஷ் அவர்கள். சரிங்களா, வங்காளத்தில் இருந்திருப்பார். பல்வேறு சதி வழக்கில் எல்லாம் கைது செய்யப்பட்டு அப்புறம் விடுதலை செய்யப்பட்டு பின்னாளில் வந்து பாண்டிச்சேரிக்கு பாரதியாருடைய கொள்கையை பின்பற்றி தப்பிச்சு போகிற கொள்கையை, சரிங்களா, அங்கேருந்து இடம்பெயர்தல் கொள்கையை பின்பற்றி வங்காளத்திலேருந்து பிரெஞ்சுக்காரங்களோட கண்ட்ரோல் இருந்தால் பாண்டிச்சேரிக்கு வந்து கடைசியில் ஒரு ஆன்மீகவாதியாகி இப்போ நம்ம பல்வேறு இடங்களில் இருக்கும். அரவிந்த் கண் மருத்துவமனை, அதெல்லாம் இவருடைய என்னது அந்த இவருடைய அறக்கட்டளையின் சார்பாக உருவாக்கப்பட்டதான் அரவிந்த் கண் மருத்துவமனைகள்லாம். சரிங்களா, அடுத்து இந்தியர்களுடைய ஒற்றுமை உணர்வு 17ஆம் நூற்றாண்டில் இந்தியர்களுடைய ஒற்றுமை உணர்வு எப்போ ஏற்படுனா, முகலாயர் காலத்தில் பெருசாக ஒற்றுமை உணர்வில் மராத்தியருடைய எழுச்சி 17ஆம் நூற்றாண்டில் ஏற்படுதுங்க. அவுரங்கசீப்பை எதிர்த்து சிவாஜி வந்து கடுமையாக போடுறாரு. டெல்லியை கைப்பற்றுவதற்கு வந்து மராத்தியர்கள் வந்து பெரும்பாடுபடுறாங்க. சரிங்களா, கடைசி மராத்தியருடைய வலிமையை நிரூபித்த கடைசி பேர் வந்து உத்தம் கீர் போர். சரிங்களா, உத்தம் கீர் போர். அந்த போரில் அதுக்கப்புறம் மராத்தியர்கள் படம் வந்து சிதலம் அடைஞ்சு போச்சு. அப்போ 17ஆம் நூற்றாண்டில் மராத்தியர்கள் இந்தியருடைய ஒற்றுமையை மறுவாழ்வு பெற்றது. அந்த உணர்வு தான் 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு பொது வடிவம் கண்டது. பல்வேறு காலங்களாக இல்லாமல் இருந்த இந்தியருடைய ஒற்றுமை மராத்தியருடைய காலத்தில் வந்து மறுவாழ்வு பெற்று உருவாச்சு. சரிங்களா, நாம் இந்தியர்கள் அப்படின்ட்டு அது எங்கே தான் திருப்பி ரிஃப்ளெக்ட்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஒரு பொதுவான ஒரு வடிவத்தை உருவாக்கி கொண்டது. சரிங்களா, அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து நாட்டமைப்பு முறையில் சிற்றரசுகளாக இருந்ததை வந்து என்ன பண்ணுறாங்க, நவீன முறைப்படுத்தி அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. அதில் பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் எழுந்தது. இதுவுமே வந்து இந்திய தேசிய இயக்கங்கள் உருவாவதற்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. நம்ம இந்த நவீன நாட்டமைப்பு முறையோடு வந்து இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடியதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா, ஆல்ரெடி 38 நிமிஷம் போயிடுச்சு பாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பின்னர் நவீன நாட்டமைப்பு முறை ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணோடனே எல்லா பகுதியுமே முழுமையாக கேப்சர் பண்ணல. அவங்க ஒரு சில குறிப்பிட்ட பகுதி, சென்னை பகுதி, பாம்பே பகுதி, கல்கட்டா பகுதி, அப்புறம் டெல்லி, இது போன்ற சில பகுதி, அப்புறம் வடமேற்கு மாகாணங்களுக்கு சில பகுதி, இதெல்லாம் அவங்க பிரிட்டிஷ் கைப்பற்றி வச்சுருந்தாங்க. சரிங்களா, முக்கியமாக 3 மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கல்கத்தா வங்காள மாகாணம், அடுத்து வந்து சென்னை மாகாணம், அடுத்து வந்து பம்பாய் பிரசிடென்சி, இப்படி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த வங்காளத்தான் பின்னால் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க நிர்வாக வசதிக்காக. அந்த மாதிரி விஷயங்கள் போகும். அப்போ இந்த நவீன நாட்டமைப்பு முறையில் இந்தியா எப்படி பிரிக்கப்படுதுன்னா, இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, சரிங்களா, இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது.
அப்போது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 562 சுதந்திர அரசுகள் இருந்தது. இந்த 562 இந்திய சுதந்திர நாடுகளுமே பிரிட்டிஷனுடைய முடியாட்சியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது இவர்கள் சிற்றரசுகளாகவும் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க வந்து மேலாட்சி செலுத்துறதையும் இந்த 562 சுதந்திர நாடுகளுமே வந்து ஏற்றுக்கொண்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை தொண்டைமான், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம், அப்புறம் பல்வேறு சுதந்திர நாடுகள்லாம் இருந்துச்சு சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மரியாதை வாங்கக்கூடிய பரோடா மன்னர், இப்படிலாம் பல்வேறு இருப்பாங்க. உதய்பூர் மன்னர், பரோடா மன்னர், அப்புறம் பேஷ்வா, அப்புறம் சின்ன சின்ன பகுதியில் இருந்திருப்பாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒத்து போகிறவங்களுக்கு இப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லே வராமல், பிரிட்டிஷ் கூட சண்டையும் போடாமல், பிரிட்டிஷோட நட்பாகவே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தொண்டைமான் மரபு இருக்கு இல்லையா. அவங்க வந்து பெருசாக பிரிட்டிஷ் கூட சண்டை சச்சரவுலாம் போடாமல், இந்திய பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வரும்போது கூட புதுக்கோட்டை தொண்டைமான் ஆங்கிலேயர் பக்கம் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பையிலேருந்தே அவங்க கேட்குற டேக்ஸை கொடுத்துக்க பிரிட்டிஷ் அவனும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒன்றா உட்காந்து டென்னிஸ் விளையாடுறது, டீ சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. அதன் காரணமாக தான் கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை தப்பிச்சு போகும்பொழுது அந்த தொண்டைமான் மன்னருடைய படை வீரர்கள் போயிட்டு களப்பூர் காட்டில் ஒளிஞ்சு இந்த கட்டபொம்மனை கைது செஞ்சு ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. கடைசி வரைக்குமே பிரிட்டிஷ் இந்தியாவோட கண்ட்ரோலில் வரல சரிங்களா. அவன் என்ன சொன்னாலும் டேக்ஸை கொடுத்துட்டு இவன் ஒரு பாட்டுக்கு நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்படி 562 நாடுகளுமே என்னது, ஏன்னா 1858 அப்புறம் என்னது டேரெக்டாக இங்கிலாந்து விக்டோரியா ராணியை வந்து இந்தியாவுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இங்கிலாந்து கீழே நேரடி காலனி நாடாக இருக்கனால அந்த மேலாதிக்கத்தை இந்த சிற்றரசுகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி பிரிக்கப்பட்டதான் இந்தியா மற்றும் இந்தியா. பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்தியாவில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுது. இந்திய அரசுகளுக்கும் ஆங்கிலேய ஆட்சிக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக இந்திய நாடுகளுக்கிடையே ஒரு பொதுவான அரசியலமைப்பு முறையானது புகுத்தப்பட்டது சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் ஆங்கிலேயருக்கிடையே தொடர்பு ஏற்படுது. அதன் காரணமாக என்ன நடக்குன்னா இந்திய நாடுகளிடையே வந்து ஒரு பொதுவான நடைமுறை அரசியலமைப்பு முறையானது புகுத்தப்படுது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு கான்ஸ்டியூஷன்சி வந்து என்னது புகுத்தப்படுது. அதே போன்று பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளிலும் அந்த பகுதியிலும் சட்டத்தின் ஆட்சி, பிரதிநிதித்துவ முறை, நிதித்துறை, வருவாய்த்துறை போன்ற நவீன நாட்டமைப்பு கூறுகள் வந்து புகுத்தப்பட்டன. இந்த நவீன நாட்டமைப்பு முறை ஆங்கிலேய ஆட்சி அகற்றப்படுவதற்கான தேசிய விதையை சுமந்திருந்தது சரிங்களா. ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்குவோம். மீதி இருக்கக்கூடிய காரணங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம் சரிங்களா. பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து அவுட் சோர்ஸ் அண்ட் ஸ்கூல் புக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.